ஹரி ஓம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நானும் நல்லபுடன் இருக்கிறேன். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சனிப்பெயர்ச்சி 2025 சனிப்பெயர்ச்சி ஒரு சிலர் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், ஒரு சிலர் இல்லை என்று சொல்கிறார்கள். சரி, அது மட்டுமல்லாமல் ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இவையெல்லாம் எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை பற்றி நாம் முதலில் பார்ப்போம். இதற்கு இரண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்கிறதுங்க. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் என்று கூறுகிறார்கள், மற்றொன்று திருக்கணித பஞ்சாங்கம் என்று சொல்கிறார்கள். சரி, இந்த இரண்டு பஞ்சாங்கங்களின் வாயிலாகவும் இப்பொழுது எப்பொழுது எல்லாம் எந்தெந்த பெயர்ச்சி ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம். முதலில் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதம் மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது, சனிக்கிழமை அன்று. குரு பெயர்ச்சி மே 14 அன்று 2025. ராகு கேது பெயர்ச்சி மே 18, 2025. இவையெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி. அதற்கு பிறகு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்று பார்க்கும் பொழுது, வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி கிடையாது. குரு பெயர்ச்சி மே 11ஆம் தேதி, ராகு கேது பெயர்ச்சி ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது சரி, இந்த இரண்டு விதமாக சொல்கிறார்களே, இதில் எது உண்மை, எதை நாம் நம்புவது, எதை விடுவது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இப்பொழுது முதல்ல திருக்கணிதம் என்றால் என்ன, வாக்கிய பஞ்சாங்கம் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். வாக்கிய பஞ்சாங்கம் என்று சொல்லும் பொழுது அந்த காலத்தில் இருந்தே இந்த வான சாஸ்திரத்தின் மூலமாக ரிஷிகள் கணித்து அதை வாக்கியமாக எழுதி வைத்ததுதான் வாக்கிய பஞ்சாங்கம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து ஒரு சில திருத்தங்களை கொண்டு எழுதப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம் என்று கூறப்படுகிறதுங்க. வாக்கிய பஞ்சாங்கம் என்பது ரிஷிகளால் ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் என்ற கணக்கின்படி அவர்கள் எழுதி வைத்துவிட்டு சென்றதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். ஆனால் இப்பொழுது கரெக்டாக துல்லியமாக பார்க்கும் பொழுது ஒரு முறை பூமி சூரியனை சுற்றி வர எடுத்து கொள்ள வேண்டிய கால அளவு 365 நாட்கள் என்று கூறப்படுகிறது. கால் நாள் என்று சொல்லும் பொழுது 6 மணி நேரம் அதோடு சேர்கிறதுங்க. இப்படி சேர்த்து பார்க்கும் பொழுது அந்த 6 மணி நேரத்தையும் சேர்த்து கணக்கில் வைத்து கொண்டு ஒரு வருடத்திற்கு கால் நாள் என்று மதிப்பீடு செய்து 100 வருடத்திற்கு என்று பார்க்கும் பொழுது 100 வருடங்கள் என்று பார்க்கும் பொழுது அது மொத்தமாக 25 நாட்கள் வித்தியாசம் வரும். இப்படி இந்த வித்தியாசத்தையும் கணக்கில் கொண்டு எழுதப்பட்டு கொஞ்சம் மாற்றி அமைத்து எழுதப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இதில் இந்த இரண்டிற்கும் மிகவும் அதிகமாக நிறைய வித்தியாசம் எல்லாம் இருக்காது. ஆகவே எதை வேண்டுமானாலும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இரண்டுமே பலன்கள் என்று பார்க்கும் பொழுது, பஞ்சாங்க பலன் என்று பார்க்கும் பொழுது, ஜோதிட பலன் என்று பார்க்கும் பொழுது எல்லாமே ஒன்றுதாங்க, அவ்வளவுதான். ஆனால் கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரும்பாலான மக்கள் அனைவருமே வாக்கிய பஞ்சாங்கத்தையே அன்று முதல் இன்று வரை பரம்பரையாக ஜோதிடத்தை பார்த்து வருபவர்கள் அனைவரும் வாக்கிய பஞ்சாங்கத்தையே நம்பி அதே கடைபிடித்து வருகிறார்கள். அது வாக்கிய பஞ்சாங்கத்திலும் மிகவும் நுட்பமான ஜோதிட விளக்கங்கள், குறிப்புகள் இருப்பதால் வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்து கணிப்பது மிகவும் நல்ல ஒரு பலனைத்தான் கொடுக்கும். சரிங்க, இப்பொழுது இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கிறது என்று சொல்வது திருக்கணிதம், இல்லை என்று சொல்வது வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதாங்க. சனிப்பெயர்ச்சி இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அந்த நாளில் மட்டும் அல்ல, அந்த நாள் சனிக்கிழமையாக அமையப்பெற்றதால் அந்த நாளில் சனீஸ்வர பகவானை எல்லோருமே வழிபாடு செய்வது என்பது மிகவும் நல்ல ஒரு விஷயமாகும் அல்லவா? சரி, அப்படி வழிபாடு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். சனி என்று சொன்னாலே எல்லாருக்குமே பயம்தாங்க, இல்லையா? சனி பெயர்ச்சி வந்துட்டாலே 7.5 சனி வந்துட போதா, அவ்வளோதான், நம்ம காலி அப்படின்னு நினைப்போம், இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதுவுமே நமக்கு அண்டாமல் பாதுகாப்பது ஒரு அற்புதமான இந்த ஸ்லோகம்ங்க. இந்த ஸ்லோகத்தை யார் சொன்னாங்க அப்படின்னா, சிவபெருமானே நாரதருக்கு சொன்னதுதான் இந்த ஸ்தோத்திரம். கிடைத்தற்கரிய ஸ்தோத்திரம். பல ஸ்தோத்திர புஸ்தகங்களை நீங்கள் கடையில் வாங்கினாலும் இந்த ஸ்தோத்திரம் இருக்காதுங்க.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் நீங்கள் கூறும் பொழுது உங்களுக்கு வந்து ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் சனி இருந்தாலும் சரி, மேலும் வந்து இந்த தசா புத்தி அந்தரங்கம் இப்படி எந்த இடத்தில் சனி உங்களுக்கு இருந்தாலும் சரி, அஷ்டம சனி இப்படி எப்படி சனி இருந்தாலும் சரி, இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக 100% வந்து அந்த சனியின் பாதிப்பு குறையும். அந்த சனியின் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மிகவும் எளிதாக சமாளித்து கொண்டு வெளிவருவதற்கான தைரியத்தையும் வந்து இந்த ஸ்லோகம் பெற்றுக் கொடுக்கும் என்பது மிகவும் அற்புதமாக ஒரு ஆணித்தரமான உண்மை. அடியேன் வந்து அனுபவத்தில் பலருக்கு அதை கற்றுக் கொடுத்து பலர் பயன்பெற்ற, அடியேனும் பயன்பெற்ற மிகவும் ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் சனீஸ்வர பகவானின் ஸ்தோத்திரம் தானுங்க. இந்த ஸ்தோத்திரத்தை யார் சொல்றாருன்னா சிவபெருமானே சொல்றாரு. யார்கிட்டன்னா நாரதர்கிட்ட சொல்றாரு. இந்த கதை பார்ப்போம், புராண கதை. ஒரு முறை வந்து நாரதர் வந்து சிவபெருமானை பார்க்க சென்றார். பார்த்துட்டு இந்த சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பினால நிறைய இன்னல்களை வந்து எல்லாரும் அனுபவித்து வருகிறார்கள். அப்படி அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் அவர்களை காப்பாற்ற ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு போய் கேட்கிறாரு. அப்பொழுது வந்து கண்டிப்பாக வழி இருக்கிறது நாரதா அப்படின்னு சிவபெருமான் வந்து ஒரு கதையை சொல்றாருங்க நாரதருக்கு. அந்த கதையை தான் இப்பொழுது அடியேன் உங்களுக்கு கோருகிறேன். சிவபெருமான் கூறுகிறார், தசரத சக்கரவர்த்தி அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தசரத சக்கரவர்த்தி சப்த தீபங்களை ஆட்சி செய்து வந்தார். அப்படி அவர் ஆட்சி செய்து வந்த காலகட்டத்தில் ஒரு முறை கிருத்திகா நட்சத்திரத்தை பிளந்து சனி செல்வதாக அந்த ஒரு காலகட்டமானது அமைந்திருந்தது. ஆகவே அவர் ரிஷிகளை கேட்டு இதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது ஆமாம், மிகப்பெரிய வர்க்கடமானது இந்த பூமியில் ஏற்பட போகிறது. ஆகவே வந்து அந்த வர்க்கடத்தினால் வந்து மக்களும் விலங்குகளும் எல்லோருமே வந்து மிகவும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. வர்க்கடம்னா என்ன என்றால் மிகப்பெரிய வறட்சி ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்றாருங்க. அதை கேட்டவுடன் உடனே வந்து தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திவ்ய இந்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தேரில் ஏறி நேராக நட்சத்திர மண்டலத்தை அடைகிறார். அவர் வானத்தில் சூரிய மண்டலத்தை தாண்டி நட்சத்திர மண்டலம் இருக்கிறது. அங்கே சென்று நட்சத்திர மண்டலத்தை அடைகிறார். அங்கே சென்று ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்ற அந்த நட்சத்திர பூமியில் அவர் இருக்கிறார். அப்படி அங்கே இருக்கும் பொழுது அங்கே வந்து கிருத்திகா நட்சத்திரத்தை கடந்து செல்வதற்காக சனி பகவான் அங்கே வருகிறார். அவர் மிகவும் அற்புதமான அழகான ஒளிமயமிக்க தோற்றத்துடன் சூரியனுக்கு ஒப்பான ஒரு பிரகாசத்துடன் அவருடைய திவ்ய ஆபரணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன் வெண்மையான குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் அவர் வருகிறார். அப்படி அவரை பார்த்தவுடன் வந்து தசரதரை சனீஸ்வர பகவான் பார்க்கிறார். பார்த்து பல அசுரர்களும் தேவர்களும் என்னை பார்த்தால் உடனே எரிந்து சாம்பலாகி போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட என்னை பார்ப்பதற்கு என்னிடம் வந்து போர் செய்வதற்கு நீங்கள் துணிந்து இந்த கிருத்திகா நட்சத்திரம் இருக்கும் இடத்திற்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த தவ சக்தியை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தசரத சக்கரவர்த்தியே. உமக்கு வந்து வேண்டிய வரங்களை கேள் அப்படின்னு கேட்கிறாருங்க. அப்படி கேட்கும் பொழுது அவர் வரத்தை கேட்கிறார். நீங்கள் வந்து கிருத்திகா நட்சத்திரத்தை பிளந்து செல்லக்கூடாது. அதனால் வந்து என்னுடைய நாட்டு மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வர்க்கடமானது ஏற்படாமல் நீங்கள் தடுத்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அப்படி வந்து அவர் பிரார்த்தனை செய்து கொண்டதின் பேரில் சனீஸ்வர பகவானும் அவருக்கு வந்து அப்படியே ஆகட்டும் என்று அருளாசி வழங்குகிறார். அப்படி அந்த அருளாசியை பெற்ற தசரத சக்கரவர்த்தி அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு சனீஸ்வர பகவானை துதித்து மிகவும் அற்புதமான ஸ்தோத்திரம் ஒன்றை பாடுகிறார். அவர் கூறிய இந்த ஸ்தோத்திரத்தால் மகிழ்ந்த சனீஸ்வர பகவான் அந்த தசரத சக்கரவர்த்திக்கு என்ன கூறுகிறார் என்றால், இந்த ஸ்தோத்திரத்தை கலியுகத்தில் மக்கள் என்னுடைய தினமான சனிக்கிழமையில் காலையிலும் மாலையிலும் என்னுடைய பிரதிமையை தங்கம், வெள்ளி, தாமிரம் இது போன்ற உலோகங்களினால் செய்து என்னை வன்னி இலைகளால் அர்ச்சனை செய்து
உளுந்தும் எள்ளும் கலந்த சாதத்தை மக்களுக்கு தானம் செய்து என்னுடைய இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் அவர்களுக்கு கண்டிப்பாக நான் நல்ல பலனை கொடுப்பேன் என்று அருளி செய்கிறார். அவர்களுக்கு கோச்சாரத்தில் சனி இருந்தாலும் சரி, தசை புத்தியில் இருந்தாலும் சரி, அல்லது அந்தரத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நான் நன்மையே செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறாருங்க. அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு கூற இருக்கிறேன். இந்த ஸ்தோத்திரம் அடியன் சொல்ல சொல்ல உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் வரும். அதை பார்த்து நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், 100% உங்களுடைய சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல சொல்ல கண்டிப்பாக குறையும். சனிக்கிழமை என்று மட்டும் கிடையாது, தினமும் இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் இறைவனுக்கு முன்னால் நின்று கொண்டு உங்கள் வீட்டிலேயே சொல்லலாம். முடிந்தால் கோவிலுக்கு சென்று இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். சனிக்கிழமை நம்ம வீட்டில் இந்த தங்கம் வெள்ளி இந்த மாதிரி சனீஸ்வர பகவானுடைய சிலையை வீட்டில் செஞ்சு வச்சு வழிபாடு செய்ய முடியாது அல்லவா? அதற்கு பதிலாக நம்ம வீட்டில் சும்மா சனீஸ்வர பகவானுடைய இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. தினமும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லலாம், ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுகிறது, நமக்கு மனசில் ஏதோ ஒரு பயமாக இருக்குது, ஒரு டென்ஷனாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்திலேயே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே இந்த ஸ்தோத்திரத்தை மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க கண்டிப்பாக சனியினால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் இருந்து எல்லாம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு மன தைரியம், உற்சாகம் கண்டிப்பாக இந்த ஸ்தோத்திரம் வழங்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறேனுங்க. சனிக்கிழமை கோயிலுக்கு போய் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி எள் தீபம் ஏற்றி வைத்து சனீஸ்வர பகவானுக்கு முன்னால் வச்சு வழிபாடு செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக 100% உங்களுக்கு இந்த சனி தோஷத்தினால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளில் எல்லாம் இருந்து நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். இப்பொழுது இந்த ஸ்தோத்திரத்தை அடியேன் கூறுகிறேன். நம கிருஷ்ணாய நீலாய சிடி கண்ட நிபாயச்ச நம காலாக்னி ரூபாய கிருதாந்தாயச்ச வை நமஹ நமோ நிர்மால்ய தேகாய தீர்கஸ்மஸ்ரு ஜடாயச்ச நமோ விசால நேத்ராய சுஷ்கோதர பயாக்கிருதே நம புஷ்கல காத்ராய ஸ்தூல ரோம்னேத வை நமஹ நமோ தீர்காய சுஷ்காய कालदंश नमोस्तुते नमस्ते कोडराक्षाय दुर्निरीक्ष्याय वै नमः नमो घोराय रौद्राय भीषणाय कबालिने नमस्ते सर्वपक्षाय वलिमुख नमोस्तुते सूर्यपुत्र नमस्तेस्तु भास्करे भयदाय च अधोतृष्टे नमस्तेस्तु संवर्तक नमोस्तुते नमो मंदगदे दुप्यं निस्त्रिंसाय नमोस्तुते तपसा तक्तदेहाय नित्यं योगरदाय च नमो नित्यं क्षुधार्ताय अपृत्ताय च वै नमः ज्ञानक्षूर्नमस्तेस्तु कस्य पात्मजसूनवे दुष्टो ततासि वैराज्यं हृष्टो हरसि दक्षणात् देवासुरमनुष्याच्च सिद्धविद्याधरोरकाः त्वया विलोकिताः सर्वे नासं यान्ति समूलतः प्रसादं गुरु मे देव वराकोहमुपागतः एवं स्तुतस्तदा सौरिर्गृहराजो महाबलः अप्रवीच्य पुनर्वाक्यं सृष्टरोमादुभास्करिः दुष्टोरीहं तव राजेन्द्र स्तवे नानेन सुव्रत वरं ब्रूहि प्रतास्यामि स्वेच्छया रघुनन्दन என்பதுடன் இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது. கொஞ்சம் பெரிய ஸ்லோகம்தான், பரவாயில்ல. உங்களுக்கு நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு எளிதாக உங்களுடைய வாயில் நுழைந்துவிடும். நீங்கள் இந்த பதிவிலுள்ள இந்த ஸ்லோகத்தை தினமும் கேட்டுக்கொண்டே வாங்கள். அப்படி கேட்டுக்கொண்டே வர வர உங்களுக்கு இந்த ஸ்லோகம் நன்றாக மனப்பாடமாகிவிடும். இந்த ஸ்தோத்திரத்தை அடியேன் கூறியது போலவே கொஞ்சம் கூட தவறு இல்லாமல் சொல்வதற்கு கற்றுக்கொண்டு நீங்கள் இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் சொல்லி சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ணமான அருளால் வாழ்வில் எல்லாவிதமான மங்களங்களையும் அடைய பெற்று எல்லாவித நல்ல பேறுகளையும் அடைய பெற்று வாழ்வீர்கள் என்று இறைவனுடைய அருளால் அடியேன் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடியனுடைய இந்த சேனலை
சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.